வெல்கம் டு ஆஃபீஸஸ் போலீஸ் கான்ஸ்டபிள். நீ என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்ஐ எக்ஸாமில் முறைகேடு நடந்திருக்குன்னு ஒரு நண்பர் வழக்கு கொடுத்துருக்காரு. மதுரை ஹைகோர்ட் அவங்க அதாவது இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே அதற்கான பதில் மனு கொடுக்க சொல்லி டிஎன்யூஎஸ்ஆர்பி தலைவர் மற்றும் ஹோம் செக்ரட்டரி உள்துறை செயலாளருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இப்போ காவல் உதவி ஆய்வாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டது. 2019ஆம் ஆண்டுக்கான அறிவிப்பு. அதில் எழுத்துத் தேர்வு, உடல் தகுதி தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு ஆகியவை நடைபெறும் என்று குறிப்பிட்டிருந்தது. இதனையடுத்து ஜனவரி 13 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற தேர்வுகள். மார்ச் 16ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. அதில் ஒரே பயிற்சி மையத்தில் பயின்ற மாணவர்கள் 144 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அவர்களின் எண்கள் தொடர்ச்சியாக வந்திருப்பது சந்தேகத்தை அளிப்பதாக உள்ளது. மதுரையை சேர்ந்த தென்னரசு என்பவர் இவ்வாறாக வழக்கு பதிவு செய்துள்ளார். 969 காலி பணியிடங்களுக்கான தேர்வில் ஒரே பயிற்சி மையத்தை சேர்ந்த ஏராளமானோர் தேர்ச்சி பெற்றிருப்பது மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பது அப்பட்டமாக தெரிகிறது. அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை. எனவே காவல் உதவி ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்ப ஏற்கனவே நடந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு அறிவிப்பாணையை வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதி ஆர். சுரேஷ்குமார் முன்பாக திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில், உதவி ஆய்வாளர் காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளன. குறிப்பாக வேலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் தேர்வு மையங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படவில்லை. எனவே ஏற்கனவே நடந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு புதிதாக தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என்றார். இதனை அடுத்து நீதிபதி இது குறித்து தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை வருகிற ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். செய்தியில் படிச்சிட்டேன். ஓகேவா? இதே போல தான் குரூப் 2 கான்ஸ்டபிளுக்கு கேஸ் போட்டாங்க. அப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன சொன்னாங்க, அதிகமான மாணவர்கள் தேர்வு எழுதியதால் அதிகமான மாணவர்கள் தொடர்ச்சியாக பாஸ் பண்ணியிருந்தாங்க சொன்னாங்க. இதே நம்பரு அதிகமான தொடர்ச்சியான நம்பர் ஃபைனல் கட் ஆஃப் மெடிக்கல் கட் ஆஃபில் வந்தாக்கா நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னாங்க. என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணலையே அவங்க. இதுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இருக்கிறவங்க எல்லோரும் போய் எதுக்கு எதனா சொல்லிட போகிறோம் டிஎன்யூஎஸ்ஆர்பி பற்றி. இதில் இருக்கிற போலீஸ்லாம் போயிட்டு அவங்களாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஹேண்ட் ஷேக் பண்ணுவீங்க? முறைகேட்டில் ஈடுபட்ட போலீஸை மட்டும்தான் சொல்கிறேன் நான். ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஹேண்ட் ஷேக் பண்ணுவீங்க? எத்தனை முறை மாஸ்டர்பேஷன் பண்ணுவீங்க? நீங்கள்லாம் உயிரோட எதுக்கு இருக்கிறீங்க? நீங்கள்லாம் கொரோனா சீக்கிரமாக கொரோனாவுக்கு என்ன சொல்கிறது, 969 போஸ்ட்டில் எவ்வளோ போஸ்ட்டை இவனுங்க இந்த மாதிரி பண்ணுவானுன்னு தெரில. வேலூரில் சிகரம் சென்டரு ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு சென்டர் இந்த தமிழ்நாடு. அந்த சென்டர் மேலே கண்டிப்பாக இந்த டிசம்பர் 31க்குள்ளே இந்த வழக்கு போடலைன்னா என்னான்னு கேளுங்க. வழக்கு கண்டிப்பாக போடப்படும். இந்த காணொளியை போலீஸ் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களுக்கு அனுப்புங்கள். ஆதாரத்தை நான் காட்டுகிறேன். தேர்வு இவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்று. ஒரு அறையில் 20 பேர் 30 பேர் உட்கார்ந்து முன்னாடியும் பின்னாடியும் திரும்பி பார்த்து எழுதி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அப்படி தேர்வு எழுதி நீ வேலைக்கு சென்று என்ன சாதிக்கப் போகிறாய்? ஒரு திருமணம் செய்வாய், ஒரு 5 குட்டியை போடுவாய். 5 குட்டி போடுவே நீ? எத்தனை குட்டி போடுவ நீ? எல்லாம் எதுக்கடா இருக்கிறீங்க டேய் எருமாட்டு நாய்ங்களே? ஒழுங்காக படித்து பாஸ் ஆகி போங்க, இல்லைனா என்ன போய் பிடுங்கடா போய். எதனா சொல்லிட போகிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.